வணக்கம். கந்தர் அனுபூதியில் 7வது பாடல். கெடுவாய் மனமே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனைகள் தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. மனதிற்கு ஒரு வேண்டுகோள் விடுறார் அருணகிரிநாதர். என்ன வேண்டுகோள் அது? கேடுகட்ட மனமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கெடுவாய் மனமே, சேர்ந்தாரை கொல்லி மாறி கூட இருந்தே என்னை கெட்டுப்போக வைக்கிறையே கேடுகட்ட மனமே, கெடுவாய் மனமே. ஏன் அந்த மனதை அப்படி சொல்றாரு, விழிக்கிறாரு? அது ஐம்புலன்களின் மேல் நாட்டம் கொண்டு ஐம்புலன்களின் மேல் தூண்டப்படுகின்ற ஆசையின் மேலே நம்மளை செலுத்துகிறது. நல்ல சுவையை தேடி போக வைக்குது, நல்ல காட்சியை பார்க்க வைக்குது, நல்ல வாசனையை நுகர வைக்குது, நல்ல தொடு உணர்ச்சிக்கு ஏங்குது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இதிலெல்லாம் நம்மளை ஈடுபடுத்துறது இந்த மனம்தான். அதோடு இந்த மனம் நிற்குதா? மண்ணாசை, பொன்னாசை, பெண் ஆசைகள் இதில் ஈடுபட வச்சு நிறைய பேருடைய தவங்களை எல்லாம் கெடுத்து அழிக்குது. விஸ்வாமுத்திரரை மேனகைபால் போக வைத்து அவருடைய தவ வலிமையை கெடுத்தது. இந்திரனை அகலிகைபால் நாட்டம் கொள்ள வச்சு அவனுடைய பெருமையை குலைத்தது. சிவபக்தனான ராவணனை சீதை மேல் நாட்டம் கொள்ள வைத்து அவனுடைய இனத்தையே அழித்தது. அப்போ இதுக்கெல்லாம் காரணமே இந்த மனம்தான் இல்லையா? துரியோதனன் நில அத்தினுடைய ஏற்படக்கூடிய ஆசையினால் அவனுடைய சந்ததியே அழித்தான். அப்போ இந்த 3 விதமான ஆசைகளையும் தோற்றுவித்து ஒருவனை கெட்டுப்போக வைக்கக்கூடிய இந்த மனம் அது நம்ம கூடையே தான் இருக்குது. அப்போ அந்த மனதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த மனதை நல்ல நினைவுகளால் நிரப்பணும். நல்ல நினைவுகளால் நிரப்பணும். நல்ல நினைவுகள் பூரா மனதை ஆக்குப்பை பண்ணிடுச்சுன்னா வேற கெட்ட எண்ணங்கள் வராது. அதான் வடிவேல் இறைத்தால் நினைவாயின்னு சொல்றாரு. எப்பவுமே வடிவேலனையே நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் வேற கெட்ட எண்ணங்கள் வராதுங்கிறது அதில் அடங்குது. அதான் கெடுவாய் மனமே, நீயும் கெட்டு என்னையும் கெட்டு போக வைக்கக்கூடிய இந்த மனமே கதிகேல், நீ பிழைப்பதற்குரிய வழியை சொல்லுகிறேன். நீ பிழைத்து என்னையும் பிழைக்க வைக்கக்கூடிய வழியை சொல்லுகிறேன். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கரவாது இடுவாய். நீ கையில் வைத்திருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் மறைக்காமல் தேவைப்படுவர்களுக்கு கொடுத்து உதவு. தர்மம் செய்ய கர்மம் போகும், தர்மம் செய்ய கர்மம் போகும். அதான் விதி. தர்மம் எப்படி செய்யணும்? பயன் கருதாது செய்யணும். தன்னை காப்பதற்காக தன்னுடனேயே பிறந்த அந்த கவசத்தை இந்திரன் கேட்கும்போது கர்ணன் கொடுத்தான். பாருங்க, கடைசியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தன்னுடைய புண்ணியங்களை எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா கேட்கும் பொழுதும் கொடுத்தான். அதான் கரவாது இடுவாய். ஒரு வேடன் புறாவை அடிக்கிறான். அந்த புறா உயிருக்காக வேண்டி ஒரு மன்னனுடைய மேலே போய் விழுகுது, தோலில் விழுகுது. அந்த வேடன் அந்த புறாவை கேட்கும் பொழுது புறாவை காப்பாற்றுவதற்காக அதுக்கு எந்த அளவு சதை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு சதையை கொடுத்தான் ஒரு மன்னன். கரவாது இடுவாய் மனமே. ஒரு மயில் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தது. ஒரு மன்னன், ஒரு வள்ளல் அதுக்கு போர்வையை கொடுத்தான். முல்லைக்கொடி படர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. அதற்கு ஒருவன் தேரையை கொடுத்தான். ஏன், ஒரு வள்ளல் தன் தலையவே கொடுத்தான். அதான் கெட்டு போகக்கூடிய மனமே, நீயும் பிழைத்து என்னையும் பிழைக்க வைக்க வேண்டுமென்றால் கரவாது இடுவாய். இருப்பதையெல்லாம் ஒழிக்காமல் கொடு. அப்படி கொடுக்கும் பொழுது நீ ஒன்றை நினைக்க வேண்டும். நான் தான் கொடுக்கிறேன், நான் தான் கொடுக்கிறேன் என்ற எண்ணம் உன்னிடம் வளரக்கூடாது. என்னால் எல்லாமே இறைவன் பொருள். இறைவன் பொருளை நீ கொடுப்பதற்கு உன்னை கருவியாக பயன்படுத்துகிறான். அதான் கெடுவாய் மனமே, கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய். கொடுத்தது எல்லாமே வடிவேலன் தான். வடிவேலனுடைய பொருளை தான் நான் கொடுப்பதற்கு என்னை கருவியாக பயன்படுத்தி இருக்கிறான் என்று நீ நினைத்துக்கொள். அப்படி செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும்?
சுடுவாய் நெடுவேதனைகள் தூள்படவே. நெடுவேதனைகள்னா என்ன? இந்த பிறவியில் வந்த வேதனை கிடையாது. 7 பிறவிகளிலும் நீ சேர்த்து கொண்ட உன்னுடைய பிறவி துன்பம், உன்னுடைய ஊழ்வினை, உன்னுடைய சஞ்சித கர்மம், நீ பிராரத்தமாக இந்த பிறவியில் எடுத்து வந்தக்கூடிய கர்மம், நீ இந்த பிறவிலேயே ஈட்டு வந்திருக்கக்கூடிய ஆகாமிய கர்ம வினை, ஆக இந்த கர்ம வினைகள் நெடு வேதனைகள் தரக்கூடியவை அல்லவா? அவையெல்லாம் கெட்டுப்போகும், அழிந்துவிடும், தூள் தூளாகிவிடும். சுடுவாய் நெடுவேதனைகள் தூள்படவே. விடுவாய் 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 வினையாவையுமே. நீ இருப்பதையெல்லாம் மறைக்காமல் கொடுத்தால் உன்னுடைய 3 விதமான கர்ம வினைகளும் அற்றுப்போகும். இறைவனுடைய அருள் பெருகும். நீ சிவலோக பதவியை அடையலாம், இறை இன்பத்தை அடையலாம், பிறவி பேரின்பத்தை அடையலாம். மனமே, நீயும் உய்த்துணர்ந்து என்னையும் பிழைக்க வை என்பதை என்னுடைய மனதிற்கு வேண்டுகோளை விடுகிறார். அவர் பிழைத்து பிறவா பேரின்பத்தை அடைந்து விட்டார். ஒளி உடம்பு நிலையிலிருந்துதான் இந்த பாடல்களையே சொல்லுகிறார். இவளையும் அவரே கேட்பது மாதிரி ஏன் கேட்கிறார்? நம்மளை மாதிரி பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் பயன்பட வேண்டுமே என்பதற்காக கேட்கிறாய். அந்த பாடல்தான் இது. கெடுவாய் மனமே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இந்த பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்து நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி நாமும் இறை இன்பத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய உட்பொதிவு, உட்கருத்து. வணக்கம்.